பைத்தான் புதுசாக கற்றுக்கிற ஒருத்தவங்கள்ட்ட போய் எனக்கு 1லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டால் ஒரு டிப்பிக்கல் பிகினராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நானும் இதே தான் பண்ணியிருப்பேன் பைத்தான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் கேட்டிருந்தா. பட் இவ்வளோ ரிப்பிட்டேட்டிவான விஷயத்தெல்லாம் சிம்பிளாக பண்ண பைத்தானில் வழி இல்லாமையாக இருக்கும். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு தலைவர் சொல்கிற மாதிரி பைத்தானில் லூப்ஸை யூஸ் பண்ணி ஒரு டைம் பிரிண்ட் எழுதுனா அது 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். இந்த லூப்ஸ்னால் என்ன, இதை வச்சு எப்படி அந்த 1 to 100 ஈஸியாக பிரிண்ட் பண்ணலாம், இதே மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் விஷயத்தை பண்ணுறதுக்கு எப்படி எஃபெக்டிவாக லூப்ஸ் யூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக லூப்னால் என்னென்னா ரிப்பீட் ஆகிறது தான், அவ்வளோதான். இப்போ மாநாடு படத்தில் எஸ்ஜே சூர்யா சொல்லுவார்ல, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு அப்படின்னு. அது டைம் லூப். அது மாதிரி நம்ம ப்ரோக்ராம்லேயும் ரிப்பீட்டேட்டிவ் விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த ரிப்பீட்டட் பிரிண்ட்ஸ் மாதிரி அந்த ரிப்பீட்டட் விஷயத்தை சிம்பிளாக லூப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கோட் எழுதலாம்னு பார்க்க போகிறோம். பைத்தானில் 2 லூப்பிங் வெரைட்டிஸ் இருக்குது, சீக்வன்ஸ் பேஸ்ட் அண்ட் கண்டிஷன் பேஸ்ட் லூப்பிங். அதில் ஃபஸ்ட்டாக சீக்வன்ஸ் பேஸ்ட் லூப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லூப்ஸில் நிறையா பார்ட்ஸ் அடுத்தடுத்து வரப்போது, எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங் வித் சீக்வன்ஸ் பேஸ்ட் லூப்ஸ் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நம்மள்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மை லிஸ்ட் ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப்படின்னு. இப்போது இதில் இருக்க எலமெண்ட்ஸ் என்ன, 1 2 3 4 5 இதெல்லாம் தான். இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். அதில் சின்டாக்ஸ் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நான் இந்த ஃபார் லூப் வந்து நான் இப்போ எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபார் நம்பர் இன் மை லிஸ்ட் கோலன் கீழே இன்டென்டேஷன் கொடுத்து பிரிண்ட் ஆஃப் நம்பர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இதுதான் சின்டாக்ஸ். புரியலன்னா கவலைப்படாதீங்க, நான் டீட்டெயிலாக என்ன நடக்குதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை வாசித்து பாருங்களேன். முதல்ல அதில் இந்த ஃபார்ன்ற கீவேர்டை பாருங்கள். இது வந்து நமக்கு ஒரு புது கீவேர்டு, முக்கியமான கீவேர்டிங்க. இந்த கீவேர்டுனால தான் இதுக்கு ஃபார் லூப்னு பேர் வந்தது. இப்போது இங்கே ஃபார் நம்பர் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இந்த நம்பருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து பாருங்கள், இன் மை லிஸ்ட். இங்கே இன்னன்ற ஒரு கீவேர்டு இருக்குது. இது வந்து ஒரு புது கீவேர்டு. இப்போ ஸோ என்ன மீனிங்னா, அந்த மை லிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ மொத்தமாக வாசிச்சு பாருங்கள். ஃபார் நம்பர் இன் மை லிஸ்ட், அதாவது மை லிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்க நம்பருக்கு, அதுதான் அந்த லைனோட மீனிங். இப்போ அடுத்த லைனில் என்ன போட்டிருக்கோம், பிரிண்ட் ஆஃப் நம்பர், அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மை லிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்க நம்பருக்கு அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணு அப்படின்ற ஒரு ஆக்ஷன் நம்ம கொடுக்குறோம். இப்போ இதை நான் ரன் பண்ணுறப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பரையும் எடுத்து ஒவ்வொரு நம்பருக்கும் கீழே வர ஆக்ஷனை பண்ணு அப்படின்னு நம்ம அந்த சிஸ்டம்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒவ்வொன்றா எடுத்து பிரிண்ட் பண்ணு அப்படின்றத நம்ம சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே லிஸ்ட்டு வந்து ஒரு சீக்வன்ஸ் தானே, ஒரு நம்பர்ஸ் இருக்க ஒரு சீக்வன்ஸ். ஸோ அதை எடுத்து நம்ம லூப் பண்ணுறதுனால தான் இது வந்து சீக்வன்ஸ் பேஸ்ட் லூப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப் எழுதினப்போ போட்ட மாதிரியே லாஸ்ட்டில் ஒரு கோலன் போட்டிருக்கோம். டு இண்டிகேட் தட் இந்த நம்பரை எடுக்குது சீக்வன்ஸ்லேருந்து, எடுத்துட்டு அடுத்து வர ஆக்ஷனை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் நம்ம ப்ரோக்ராம்கிட்ட. ஸோ அதை டினோட் பண்ணுற மாதிரி தான் எப்படி நம்ம இஃப்பில் வந்து கோலன் போட்டுட்டு கீழே ஆக்ஷன் எழுதுறதுக்கு முன்னால் இன்டென்டேஷன் கொடுத்தோமோ, அதே மாதிரி ஃபார் லூப்ஸ்லையும் ஆக்ஷன் எழுதுறதுக்கு முன்னால் இன்டென்டேஷன் கொடுத்து எழுதணும். அண்ட் இந்த இன்டென்டேஷன் கொடுக்குறனால நேச்சுரலாகவே நம்ம கோட் வந்து குரூப் ஆகிக்கும், ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே இது நடக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சரி, ஃபார் லூப்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதை போட்டு பிரிண்ட் பண்ணப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இதே மாதிரி 1 to 100 வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் போட்டு அப்புறம் அதை ஒரு ஃபார் லூப்பில் பாஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ. அதை இன்னும் சிம்பிளாக பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதுக்கு தான் நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கற்றுக்க போகிறோம். இப்போ இன்புட்னு கொடுத்தா யூசர்கிட்டருந்து இன்புட் வேல்யூ வாங்குற மாதிரி, பிரிண்ட்னு போட்டால் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் ரேஞ்ச் என்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். அதாவது ரேஞ்சுக்குள்ளே நம்ம 3 வேல்யூஸ் கொடுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ நான் ரேஞ்ச் ஆஃப் 0, 10, 1, ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் 3த்துக்கும் வேல்யூ போட்டு இப்படி நான் கொடுத்தேன்னா, ஓகே, இங்கே வந்து எனக்கு ரேஞ்சுன்ற டைப்பில் எனக்கு ரிசல்ட் வருது. ஸோ இதை நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போது லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 0, 10, 1
அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதை போட்டேன்னா எனக்கு அந்த ரேஞ்சில் இருக்க சீக்வன்ஸ் என்ன இருக்குன்னா 0லேருந்து 9 வரைக்கும் எனக்கு வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே 0 தான் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் 10 தான் ஸ்டாப். அதாவது இது வரப்போ ஸ்டாப் ஆயிரும், இன்க்ளூட் ஆகாது நம்ம சீக்வன்ஸில். அண்ட் தென் ஒரு நம்பராக தான் நம்ம வேல்யூ மூவ் ஆகுது இல்லையா, 0, 1, 2, 3 அப்படின்னு. அதுதான் ஸ்டெப்பு. எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சு அடுத்தடுத்த நம்பருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் இதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் போட்டுட்டு 0 அப்படின்ற ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துட்டு 20 ஸ்டாப் வேல்யூ கொடுக்குறேன். ஸ்டெப் வந்து 2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 0லேருந்து 18 வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா 0 தான் ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் நம்ம ஸ்டெப் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 0லேருந்து 2 ஸ்டெப்ஸ் எடுத்து 2க்கு போகும், திரும்ப அடுத்து 2 ஸ்டெப்ஸ் எடுத்து 4க்கு போகும், அண்ட் தென் அகெயின் 2 ஸ்டெப்ஸ் எடுத்து 6க்கு போகும். இதே மாதிரி 8, 10, 12, 14, 16, 18 வரைக்கும் போயிடுச்சு. அண்ட் அதுலேருந்து 2 ஸ்டெப்ஸ் எடுத்தால் 20 வருது. பட் நம்ம சொல்லியிருக்க ஸ்டாப் வந்து 20 தானே, அண்ட் அது இன்க்ளூட் ஆகாது எப்போவுமே. நம்ம ரேஞ்சில் நம்ம கொடுக்குற ஸ்டாப் வேல்யூ எப்போவுமே எக்ஸ்க்ளூட் ஆகி தான் வரும் நம்ம ரேஞ்ச் போடுறப்போ. ஸோ இப்போ நம்ம 20 இல்லாமல் 18ஓடய நின்றோம். ஸோ இதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம முன்னாடி ரேஞ்சில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தோம், ரேஞ்ச் ஆஃப் 0, 10, 1 அப்படின்னு கொடுத்தோம்ல அந்த எக்ஸாம்பிளில். ஸோ இதில் இங்கே நம்ம வந்து ஸ்டெப் வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த ஸ்டெப்போட டிஃபால்ட் வேல்யூவே 1 தான். ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக போடணும்னு அவசியம் இல்லை. வெறும் ரேஞ்ச் ஆஃப் 0, 10 அப்படின்னு கொடுத்தாலே 0லேருந்து நமக்கு 9 அதே ரிசல்ட் தான் வருது. இப்போ இன்னொரு லெவல் மேலே போய் அந்த 0வை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ 0 தான், அதையும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக தரோன்னு அவசியம் இல்லை. இப்போது நான் ஜஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு போட்டாலே எனக்கு பார்த்தீங்களா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் வருது. ஸோ டிஃபால்ட்டாகவே ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து 0 தான், ஸ்டெப்போட வேல்யூ வந்து 1 தான். ஸோ நம்ம ஸ்டார்ட் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றப்போ அது எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஒரு நம்பராக தான் மூவ் ஆகணுன்றப்பையும் அந்த ஸ்டெப் வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. செம ஈஸி இல்லை இவ்வளோ ஷார்ட்டாக எழுதுறது. பட் இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்க்கு வருவோம். நம்ம 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னா, நம்ம ஸ்டார்ட் வேல்யூ டிஃபால்ட் 0ன்னு பார்த்தோம், பட் நமக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால் ரேஞ்ச் ஆஃப் போட்டுட்டு ஸ்டார்ட் வந்து நான் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டாப் வேல்யூ அடுத்து கொடுக்கணும். நம்ம பார்த்தோம் நம்ம கொடுக்குற ஸ்டாப் வந்து ரேஞ்சில் இன்க்ளூட் ஆகாது, எக்ஸ்க்ளூட் ஆகிரும் அப்படின்னு. 100ன்னு கொடுத்தேன்னா 100 எக்ஸ்க்ளூட் ஆகிரும், 99 வரைக்கும் தான் வரும். ஸோ நான் 100 வரணும்னா 101ன்னு கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் ரேஞ்சில் 1, 101 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் ஸ்டெப் வந்து 1 தான். ஸோ அது பிரச்சனை இல்லை, நான் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நான் ரேஞ்ச் ஆஃப் 1, 101 அப்படின்னு கொடுத்துட்டு இதை ரன் பண்ணால் எனக்கு 1லேருந்து 100 வரைக்கும் இருக்க ஒரு ரேஞ்ச் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே ரேஞ்ச் எடுத்து அப்படியே நம்ம ஃபார் லூப்பில் ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம இன் பக்கத்தில் இந்த ரேஞ்ச் எழுதிக்கலாம். ஸோ எப்படி இருக்கும்னா, நம்ம ஃபார் லூப் ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 101, அதாவது இந்த ரேஞ்சில் இருக்க இந்த நம்பருக்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன ஆக்ஷன் நடக்கணுன்றதை சொல்லணும். ஸோ அதுக்கு கோலன் போட்டு என்டர் தட்டினா இன்டென்டேஷன் வருது, உள்ள பிரிண்ட் பண்ணு இந்த நம்பரை எடுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த ரேஞ்சில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம 2 லைனில் கோட் எழுதிட்டோம். ஸோ இதை நான் கொடுத்தேன்னா எனக்கு 1லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. தட்ஸ் இட். தட்ஸ் ஹவ் யூ கேன் அவாய்ட் 98 லைன்ஸ் ஆஃப் கோட். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கொஷின் நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்ததுலேருந்து. இப்போ நான் காட்டுறேன் இந்த லிஸ்ட் 2, 5, 8, 11, 14, 17. இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எழுதணும், அதுக்கு ஸ்டார்ட் என்ன வரும், ஸ்டாப் என்ன வரும், ஸ்டெப் என்ன வரும், இதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் சீக்வன்ஸ் பேஸ்ட் லூப்பிங்னா என்ன, எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி அது பண்ணலாம், ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன, எப்படி அதை வச்சு நம்ம கோட் ரொம்ப சிம்பிளிஃபைடாக எழுதலாம், இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கண்டிஷன்ஸ் வச்சு லூப் எழுதலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ஃபார் லூப்பை உங்கள் சிஸ்டமில் ரன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you in the next video.